அனைவருக்கும் வணக்கம். ரூபாய் 10 லட்சம் முதல் கடனுதவி. பெண்களுக்கு குட் நியூஸ் சொன்ன மத்திய அரசு. தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள் தங்கள் சொந்த தொழிலில் 10 முதல் 15% முதலீடு செய்ய வேண்டும். நாட்டில் வேலை தேடுபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வேலைகளை நம்பியிருக்காமல் சொந்த தொழிலுக்காக பல திட்டங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இப்போது இதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை பார்ப்போம். ஏழைகளின் வளர்ச்சிக்காக இளைஞர்கள், பெண்கள், சிறு வணிகர்கள், ஆர்வலர்கள் ஆகியோருக்கு பிரதமர் மோடி பல நலத்திட்டங்களை வழங்கியுள்ளார். அவற்றில் முக்கியமானது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இத்திட்டத்தின் மூலம் பட்டியல், சாதி மற்றும் பழங்குடியின் பெண்களுக்கு அதிக அளவில் கடன் வழங்கப்படுகிறது. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஆகஸ்ட் 15, 2025 அன்று மோடி அரசாங்கத்தால் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி வரை அரசு கடன் வழங்குகிறது. சிறு தொழில்கள் அமைத்து தொழில் முனைவோர் ஆக விரும்புவோருக்கு கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் பெண்களுக்கு நல்ல ஊக்கமாக உள்ளது. இத்திட்டத்திற்கு ஏற்கனவே 2.64 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 2.41 லட்சம் பேருக்கு ரூபாய் 54,698 கோடி கடன் வழங்கப்படுகிறது. தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள் தங்கள் சொந்த தொழிலில் 10 முதல் 15% முதலீடு செய்ய வேண்டும். இந்த திட்டத்துக்கு தேவையான மீதி பணத்தை மையமானது கடனாக வழங்கும். இந்த உட்கொள்ளலுக்கு பிறகு ஒரே நேரத்தில் 18 மாதங்கள் தடைக்காலம் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த 18 மாதங்களுக்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்த கடனை பெறும் பெண்களின் வயது 18 ஆக இருக்க வேண்டும். சிபில் மதிப்பெண்ணை சரிபார்க்கும். எந்த வங்கியும் கடந்த காலத்தில் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்தாமல் போனால் அவர்கள் கடன் கொடுக்க மாட்டார்கள். ஏற்கனவே தொழில் செய்து வரும் பெண்களும் இந்த கடனை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு www.standupmitra.in ஆப்பை பார்க்கவும். இந்த திட்டம் இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறையால் DFS செயல்படுத்தப்படுகிறது. இது அடிப்படை வட்டி விகிதத்தை MCLR +3% தவணை கால பிரீமியத்தை தாண்டக்கூடாது. அதாவது சுமார் 11 முதல் 13% வட்டி ஆகும். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.